வணக்கம். போதைப் பொருள் பயன்படுத்தின குற்றத்துக்காக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் உண்மையிலேயே பயன்படுத்தி இருக்காரா அப்படிங்கிறதுக்காக அவருக்கு முறையான மருத்துவ பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அவருடைய பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதுக்கு பிறகு வழக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும். இதையும் தாண்டி 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் 2000 பல பேருக்கு கனவு கண்ணனா இருந்த அழகான நடிகர். பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் அந்த பயன்படுத்துறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு பேசு பொருளாயிருக்கு. குறிப்பா சமீபத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்காக கைது செய்யப்படுறது. சுஜித்ரா கூட ஒரு பார்ட்டியில முழுக்க முழுக்க போதைப் பொருள் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு முறை பேசினாங்க. அதே மாதிரி நடிகர் மன்சூர் அலிகானுடைய மகன் போதைப் பொருள் பழக்கத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு. அதே மாதிரி ஜாஃபர் சேட் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டு அவர் ஒரு படம் கூட தயாரிச்சாரு. அவரு அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கும் நிலுவையில் இருக்கு. ஏறத்தாழ 2500 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் கடத்தினதா அந்த வழக்கு இருக்கு. இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் உடனே இந்த வழக்கு இன்னும் பிரபலமாகுது. காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீகாந்த் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப இவங்க மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு இந்த கேள்வி இருக்கு. போதைப் பொருள் அப்படிங்கிறமே எதெல்லாம் போதைப் பொருள் அப்படின்னா சர்வசாதாரணமா எல்லாரும் 80களுக்கு முன்னாடி சொன்னது கள்ளு தான் அதிகமான போதைப் பொருள். அதுக்கு அடுத்து கல்லை தாண்டி கல்லு பரவல இறக்குவாங்க. அதை தாண்டி பட்ட சாராயம் அப்படிம்பாங்க, எரி சாராயம் அப்படிம்பாங்க, அது போதைப் பொருள். அதை தாண்டி பிராண்டி விஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரக வெளிநாட்டு பானங்கள் போதைப் பொருள். இன்னைக்கு எல்லா பானங்களுமே இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப எளிமையாக கிடைக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே விற்கிறாங்க. அப்ப இதெல்லாம் போதைப் பொருள். இதை தாண்டி பொதுவா வழக்குல பேசுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் கஞ்சா போட்டிருக்காண்டா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா கஞ்சா அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள். இதை தாண்டி நம்ம சினிமாவில் கேள்விப்பட்டது கொக்கைன், ஹெராயின், இப்படி பல போதைப் பொருட்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதையும் தாண்டி கூலிப் அப்படின்னு சமீபத்தில் வந்த போதைப் பொருள். இது என்ன அப்படின்னா சாதாரண பெட்டிக்கடைகள்ல கிடைக்குது அப்படின்னு அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. இதை யார் பயன்படுத்துறா அப்படின்னா பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த வாட்டர் பாக்கெட் இருக்குல்ல, இப்ப அந்த பாக்கெட் கிடையாது. வாட்டர் பாக்கெட்ல தண்ணியை முக்கால்வாசி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை வச்சு இந்த சைக்கிள் டியூப் கூட்டுற சொல்யூஷனை உள்ள போட்டு அப்படி இழுத்து அப்படி தேய்ச்சிட்டு இழுத்தா போதை வரும் அப்படின்னு ஒரு நேரம் பசங்க இருந்ததா அப்படி ஒரு தகவலும் உண்டு. அதுலயும் குறிப்பா பல வகையான போதைப் பொருட்கள் இருக்கு. அதுல இந்த ஹெராயினோ கொக்கைன் அப்படிங்கிறது 1 கிலோ ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் விலை போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மாதிரியான பொருட்களை யாருங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா பெரிய வசதி கொண்டவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதாங்க. இப்ப ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரு இதை பயன்படுத்துறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு பிரபலமாயிருக்கு. அதுல ஸ்ரீகாந்த் என்ன பண்றாங்க அப்படின்னா போகும்போது மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த பேப்பர் மாதிரி ஏதோ வச்சு மூஞ்சி மூடிக்கிட்டு கொண்டு போறாங்க. இது காவல்துறை செய்யக்கூடிய வழக்கமான விஷயம். அதை மூடிக்கிட்டு போறதுனால மட்டும் இது குற்றம் இல்லை அப்படிங்கிறது ஆகாது. அதுலயும் குறிப்பா பல பேர் இன்னைக்கு சினிமா வகையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயும் இங்க ஒண்ணுமா தென்படுது. இதுக்கு முன்னாடி சினிமாவுக்குள்ள போதை பழக்கங்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது குறித்தும் தான் நம்ம இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்ரீகாந்துக்கு யாரு போதைப் பொருள் வாங்கி கொடுத்தா அப்படின்னா தீங்கரை அப்படிங்கிற படத்துடைய தயாரிப்பாளர் பிரசாத். இவர் யாருன்னா அதிமுகவுல முன்னாள் பொறுப்பாளர். அதிமுகவுல இருந்து எடப்பாடி பழனிசாமி பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு. காரணம் என்னன்னா இவருடைய குற்ற செயலுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவுல இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு. இப்ப அவர் தயாரிக்க இவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஒரு பார்ட்டி, இந்த பார்ட்டியில தான் முதலா இந்த போதைப் பொருளை வாங்கி அவர் கொடுக்க அங்க இருக்கக்கூடிய பல பேர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. யாருகிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா பிரதீப் அப்படிங்கிறது வாங்கி கொடுத்திருக்காரு. முதலா இந்த பிரதீப் வாங்கி கொடுக்க ஏறத்தாழ 18 முறை இந்த போதைப் பொருளை இவருக்கு சப்ளை பண்ணதா சொல்றாங்க. சரி, அந்த பிரதீப் எங்க இருந்து வாங்கினாரு அப்படின்னா அந்த பிரதீப் பெங்களூர்ல இருந்து வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெங்களூர்ல இருந்து யார்கிட்ட வாங்கினாரு அப்படிங்கிறது இதுவரைக்கும் சரியான தகவல் இல்லை. நீங்க இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது பூதாகாரமா போய்கிட்டே இருக்கும். இப்ப பெங்களூர்காரருக்கு யார் கொடுத்தா, அங்க அவங்களுக்கு யாரு கொடுத்தா அப்படிங்கிற இந்த ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ மிகப்பெரிய நெட்வொர்க், உலகளாவிய நெட்வொர்க் அப்படிங்கிறதா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகீரளிக்கக்கூடிய செய்தி. ஏற்கனவே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா
குஜராத் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட 27,000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுது. இது அதானி ஏர்போர்ட். இதுவரைக்கும் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் என்னாச்சு, போதைப் பொருள் என்னாச்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்தவித வெளிச்சமும் கிடையாது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செய்தியா அரசியல் புரசலா தமிழ்நாட்டில இருந்து தான், தமிழ்நாட்டு வழியா இன்னொரு பக்கம் இலங்கைக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள பெரும்பாலான போதைப் பொருட்கள் வர்றதுக்கு வழியா இருக்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானி ஏர்போர்ட் அப்படிங்கிற இன்னொரு தகவலும் இருக்கு. அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சுத்தி போனா இது மிகப்பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இதனால பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக போக மதுவே சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்துல இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு மது ஒழிப்புன்னு சொல்ல முடியாது, மது குறைப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கடைபிடிச்சா கூட மீண்டு வர்றதுக்கு இன்னும் 25 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, இன்னொரு தலைமுறை எடுக்கும், அடுத்த தலைமுறை தான் இதுல இருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற இப்படி ஒரு செய்தியும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்ப இவரு ஸ்ரீகாந்த் இந்த செய்தி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. சரி, இது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, வழக்கமா இப்ப கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் அதுக்கான ஒரு டீம் போடுவாங்க. டீம் போடுறப்ப நமக்கு நாளைக்கோ நாளன்னைக்கோ இன்னொரு செய்தி வந்துடும். அந்த செய்தி நமக்கு பெருசாகிறப்ப இந்த செய்தி கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். அப்புறம் ஸ்ரீகாந்தா யாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்புறம் போதைப் பொருளா என்ன அப்படின்னு தோணும். ஏன்னா 1000 செய்திகள் நமக்கு கொட்டி கிடக்கு. அப்ப இந்த செய்தி காத்தோட காத்தா காலத்தோட காலமா இது கரைஞ்சு போயிடும் அப்படிங்கறதான் எதார்த்தம். சரி, தமிழ்நாடு காவல்துறை இதை முழுக்க பிடிக்க முடியுமா அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை மட்டும் பண்ண வேண்டிய வேலை இல்லை இது. ஏன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய மொத்த நெட்வொர்க்கை சேர்ந்து இது பண்ணனா மட்டும்தான் இந்த மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரத்திலிருந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியாவை மீட்கலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். இதை கேட்கும் போதே இப்போ பிள்ளைங்களை வளர்த்து வச்சிருக்கவங்க பெற்றவர்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பதைபதப்போட பகீரோட தான் இருக்கு. இது ஒட்டுமொத்தமா இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் மற்ற மாநில அரசாங்கங்களும் சேர்ந்து இதை ஒழிக்க வேண்டிய வேலை. ஒழிப்பாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குதுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல வகையான போதைப் பொருள் கடத்துறவங்க, போதைப் பொருள் தயாரிக்கிறவங்க யாருக்கு தொடர்பா இருப்பாங்க அப்படின்னா, பெரும்பாலான ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல்வாதிகளுடைய தொடர்பா இருப்பாங்க. அவங்களுக்கு பல வகையில உதவியா இருப்பாங்கிறதுனால நீங்க அப்ப அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற இந்த கேள்விக்குறியும் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நடிகர் ஸ்ரீகாந்த் ஏன் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் பயன்படுத்தி இருப்பாரு? இதுதான் நடிகர்கள் இருக்கக்கூடிய, நடிகர் மட்டுமல்ல மிகப்பெரிய கலைஞர்களுடைய இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல். என்னங்க உளவியல் சிக்கல் அப்படின்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர்களுக்கு என்ன பெரிய வானம் திடீர்னு திறக்குது அப்படின்னா, ஒரு படத்துல திடீர்னு நடிச்சிட்டாங்க அப்படின்னா, கதாநாயகனை நடிச்சு பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா உச்சபட்சத்துடைய புகழுக்கு போயிடுறாங்க. இன்னொரு சொல்றேனே, ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறவன் மக்கள் மத்தியில் அவன் பேச்சாளர் தெரியறதுக்கு ஏறத்தாழ 5 வருஷம் ஆகும். அப்புறம் அவன் படிச்சு பிரபலமாகிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஏறத்தாழ ஒரு 45ல இருந்து 50 வயசுல தான் ஒரு பேச்சாளன் அப்படிங்கிறவன் மக்கள் மத்தியில தெரிய ஆரம்பிக்கிறான். வருமானம்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா பெரிய அளவுக்கு இருக்காது இவங்களெல்லாம் ஒப்பிடுறப்ப. ஆனா ஒரு நடிகன் ஒரு ஹீரோவை அறிமுகமாகிற அன்னைக்கே அவன் வெளிச்சத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அடுத்தடுத்த படங்கள்ல கோடிகள்ல குவிக்கிறான். ஆனா இது காலம் முழுக்க தொடருமா அப்படின்னா, அடுத்து இவனை விட தாண்டி இன்னொரு ஹீரோ வந்துட்டான் அப்படின்னா, இல்ல காலம் மாறிடுச்சு அப்படின்னா அவனுக்கான அந்த புகழ் அப்படிங்கிறது டக்குன்னு மங்கிரும். நடிச்ச படங்கள் ஞாபகத்துக்கு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கலாம். ஆனா படங்கள் வரல அப்படிங்கிறப்ப அவன் நில குலைஞ்சு போயிடுறான். ஏன்னா திடீர்னு புகழை பார்த்தவனால, திடீர்னு பணத்தை பார்த்தவனால அது என்ன செய்யறது அப்படிங்கிற தடுமாற்றம் பெரிய அளவுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறதுங்கிற வகையில இப்படித்தான் பல பேர் நில குலைஞ்சு போறாங்க. அதுலயும் ஸ்ரீகாந்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு பட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது ரோஜா கூட்டம் திரைப்படம், அதுக்கடுத்து பார்த்திபன் கனவு திரைப்படம், அதுக்கடுத்து ஏறத்தாழ 2005 என்னுடைய நினைவு சரியா இருக்கும் அப்படின்னா பம்பர கண்ணாலே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு. இந்த பம்பர கண்ணாலைக்கு பிறகு ஸ்ரீகாந்துக்கான படங்கள் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பல படங்கள் இருக்கும். இதெல்லாம் நமக்கே தெரியாத படங்கள். அப்ப ஏறத்தாழ ஒரு 3 படங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர் 20 ஆண்டுகளா படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனா பெருசா ஒண்ணும் இல்ல. ஏறத்தாழ 2010க்கு பிறகு படங்களே இல்ல ஸ்ரீகாந்த். அப்போ ஒரு நடிகரா என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா, ஒரு தொழில் திடீர்னு நிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் கூட தெரியாது, இல்ல ஆண்டுகள் கழிச்சு ஒரு 50 ஆண்டு வயசுக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில் நின்றுச்சு அப்படின்னா அது பக்குவப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திக்குவாங்க.
ஆனா ஒரு பெரிய கலைஞனா மக்கள் மத்தியில அதுவும் ஒரு கனவு கண்ணனா வலம் வந்த ஸ்ரீகாந்துக்கு படங்கள் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது இந்த மாதிரி பாதை. இதனால மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காரா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. ஆனா பெரும்பாலான நடிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேற தொழில உள்ள போக முடியாம, இன்னொன்னு புகழ் வெளிச்சத்தால கண்ட இடத்துக்கு போக முடியாது பல பேரால். போக முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா மற்ற வகையான ட்ரிங்க்ஸ் சொல்றோம் இல்லையா, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்துற நடிகர்கள் இன்னைக்கு ஏராளமா இருக்காங்க. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த புகழ்ல இருந்து அந்த புகழ் இறங்கின பிறகு அந்த தடுமாற்றத்தை தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி பழக்கத்துக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் சமூக அக்கறை இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை மடை மாற்றி ஒரு ஏதாவது ஒரு இல்லங்கள் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களா கலந்து அப்படி பல பேர் இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா ராஜேஷ் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா சமீபத்தில் இறந்து போனவர் பட வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு அப்படின்னா ரியல் எஸ்டேட் அதுக்கு பிறகு தொழில் அப்படி இப்படி போயிட்டாரு. இப்ப நடிகர் ஆர் சுந்தரராஜன் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய இயக்குனர், அவர் படங்கள் முழுக்க ஹிட். ஆனா அதுக்கு பிறகு படங்கள் நடிச்சாரு. ஆனா இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் யாராவது கதை விவாதம் போனா கூப்பிடுற பேசுறது, அவங்க கூட பேசுறது. இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் போனோம்னா ரொம்ப சமமா உட்கார்ந்து ரொம்ப ஜாலியா பேசுவார். காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புரிதல் தன்மை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விசாலம், இந்த படிப்பு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையுடைய ஓட்டத்துல இதெல்லாம் யதார்த்தமா எடுத்துக்கிறாங்க. இதுல யதார்த்தமா எடுத்துக்க முடியாத ஸ்ரீகாந்த் மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி தவறான பாதையை கடைபிடிச்சு இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இதுக்கு முன்னாடி யாரும் இல்லை அப்படின்னா நிறைய பேரை சொல்லலாம் நீங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினாங்களா அப்படின்னா கிடையாது. சாதாரணமா என்னன்னா நீங்க குடிக்கிறதுக்கான அந்த பானங்களை பயன்படுத்தி இருப்பாங்க, போதை பானங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா எல்லாரும் ரொம்ப பேசுறது யார் அப்படின்னா சந்திரபாபுவை பத்தி பேசுவாங்க. சந்திரபாபு ஏறத்தாழ மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அப்படிப்பட்ட சந்திரபாபு எதனால கெட்டு போனார் அப்படின்னா குடியால தான் கெட்டு போனாரு. ஏன்னா குடிக்கிறவன்ட்ட என்ன சிக்கல் அப்படின்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நீங்க அவன் எந்த தொழிலையும் முறையா பண்ண மாட்டான். வர்றேன்னு சொல்லிட்டு வரமாட்டான், வரலன்னு சொல்லிட்டு வந்து நிற்பான், குளிச்சுட்டு வரமாட்டான், நேரத்துக்கு வரமாட்டான். அந்த தொழிலை அவனால ஒழுங்கா செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொழில் அவனுடைய குடியாலேயே சீரழிஞ்சு போகும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த தொழில் சீரழிஞ்சு அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு அவனை சுத்தி உள்ள மக்களுடைய பல பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு தவறா நடக்கிற பல பேருக்கு இவனே முன்னுதாரணம் அமைஞ்சு இப்படியான வாழ்க்கை ஒரு பக்கம் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இந்த மாதிரி தான் காலையில 11 மணிக்கு 12 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி தகவல்களையும் சொல்றாங்க. இது சமூகத்துக்கு நல்லதா அப்படின்னா நல்லதில்லை. ஏன் நல்லதில்லை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பல இளைஞர்கள் நடிகர்களை தான் தன்னுடைய வழிகாட்டியா பார்க்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட நடிகர்கள் திரைமறைவில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் இவங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம தலைவரே குடிச்சாரியா நம்ம குடிச்சா என்ன அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் வரும். இதுவே ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போகும். ஒரு நேரம் எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிறப்ப பொதுவா பிரதானப்படுத்துறது அவர் தண்ணி அடிக்க மாட்டாரு, சிகரெட் குடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான். பெரும்பாலான எம்ஜிஆருடைய ரசிகர்கள் 90% பேரு தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா நம்ம தலைவர் அதை பிடிச்சா திட்டுவாரு, தலைவருக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவார், அப்படின்னு தெரிய போறது இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில சரியானவங்களா இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி நடிகர்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சமூகத்துக்கு ஆபத்து அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.